அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் அருமை இல்லத்தரசிகளுக்கும் பசுமை பஞ்சாயத்தின் மீண்டும் ஒரு புதிய பதிவில் என்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பேங்க்கு. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம அந்த பள்ளிக்காரனை டிஎம்பியில் அக்கௌண்ட் வச்சுருக்கிறோம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மாதத்தில் வந்து நீங்கள் 5 நாள் மட்டும் தான் பணம் போடணும், தினமும் வந்து போடாதீங்க, அப்படி போட்டிங்கன்னா நாங்கள் சார்ஜ் போடுவோன்றாங்க. இப்போ நான் ஒரு வியாபாரம் பண்ணுறேன். தினமும் கடைங்களுக்கு அந்த ப்ரெட்டும் தயிரும் சப்ளை பண்ணிவிட்டு அந்த காசை கொண்டு போய் பேங்க்கில் போட்டு அந்த பணத்தை நான் அந்த கம்பெனிக்கு அனுப்பணும். அப்போது மாதத்தில் 5 தடவை போனேன்னா நான் தினமும் வர்ற காசை எப்படி அவங்களுக்கு நான் சேர்க்கறது? அவங்க டிரான்சாக்ஷன் பேங்க் மூலிமா வரணுன்றாங்க. அப்படியே மீறி இவங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, கரண்ட் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க, அதில் 10,000 மினிமம் வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 10,000 வைக்கிற அளவுக்கு நம்ம அவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம். சராசரி வியாபாரம் பண்ணுற ஒரு ஆள் 10,000 கொண்டு போய் இவங்ககிட்ட கொடுத்துட்டு நான் வியாபாரம் பார்க்குறதுக்கு அப்புறம் எதுக்குங்க தமிழ் நாட்டில் பேங்க்ஸு இதெல்லாம் எதுக்குங்க? அப்போ எதுக்கு இந்தியா ஒளி இருக்கிறது, இந்தியா மிளி இருக்கிறது, சாமானியனுக்கு எல்லாம் வசதி செய்யணும் அப்படின்றீங்க. ஒரு பக்கம் பார்த்தா என்னென்னா தினமும் பேங்க்குக்கு போங்க, வர்த்தகம் பண்ணுங்க அப்படின்றீங்க. ஒரு பக்கம் பார்த்தா நீங்கள் தினமும் பேங்க்குக்கு வராதிங்க, 5 தடவை மட்டும் வருங்க, 1 லட்ச ரூபா மட்டும்தான் உங்களுக்கு அளவு, அதுக்கு மேலே போடாதீங்க அப்படின்றீங்க. அப்போ ஒழுக்கமாக ஒருத்தன் தொழில் பண்ண செய்யவும் விட மாட்டீங்க, அவனை நேர்மையாக இருக்கவும் விட மாட்டீங்க. இதுக்கு நாங்கள் என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள்? இதுதான் வளர்ந்து வர நாட்டோட லட்சணமா கேட்குறேன். இப்போ நான் இந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுக்கிறதுனால இந்த பேங்க்கை பற்றி இந்த பதிவை போட்டிருக்கேன். ஒன்றே நீங்கள் இந்த பேங்க்கு மட்டும் தான் மற்ற பேங்க் இல்லைன்னு கேட்காதீங்க. இந்த பேங்க்கில் நான் இன்றைக்கி அந்த பணம் போட போகும்போது அவங்க ஒன்றும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி 5 தடவை தான் வரணும். இது எப்படிங்க சாத்தியம்? இது எப்படிங்க சரியான தீர்வாகும்? சரிங்களா? இதெல்லாம் வந்து என்ன இப்போது எனக்கு மட்டும்தான் இந்த சந்தேகமாக இல்லை, மக்கள் உங்களுக்கு இது ஏதாவது இதில் கேள்வி கேட்கணும் அப்படி இருந்துன்னு வச்சுங்க, என்னுடைய இந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் இதை கொஞ்சம் பேசுங்க. இதெல்லாம் பேசினா தாங்க நம்ம நாளைக்கு இந்த ஒரு சராசரியாக நான் தொழில் பண்ணுறது கூட எனக்கு முட்டுக்கட்டப்படுறேன், என்ன பண்ணுறது? சரிங்களா? இதுதான் நம்ம ஊர், இதுதான் நம்ம நாடு. அப்புறம் இந்தியா ஒளிர்கிறது, இந்தியா மிளகிறது, வெட்டி பேச்சு வெறும் கூச்சல். சரிங்களா? நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். உங்கள் பசுமை பஞ்சாயத்து.